பிளாக் கீஸ் ஒயிட் கீஸ். ஓகே, இப்போ இந்த பிளாக் கீஸில் பாருங்க ஒரு பேட்டர்ன் இருக்கா. ஃபஸ்ட்டு 2, அதுக்கப்புறம் 3, மறுபடியும் 2 3 2 3 அப்படியே இருக்கா. இந்த 2 பிளாக் நோட் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு முன்னாடி நோட் என்னது? சி. அது நம்ம ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சிக்கு அடுத்து 2 பிளாக் நோட், அதுக்கப்புறம் எஃப் Devendra, sit. மறுபடியும் சிக்கு அடுத்து 2 பிளாக் நோட்டு, 3 பிளாக் நோட் முன்னாடி இருக்குது என்ன? அது மாதிரி தான் எல்லாமே இருக்கு. ஓகே, இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதை வச்சு தான் இந்த எக்ஸசைஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டோன்ஸ் அண்ட் செமிடோன்ஸ் அப்படின்னா என்னென்ன சொல்லிடுறேன். அதுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டோன்ஸ் அப்படின்னா இப்போ இந்த சி நோட் எடுத்துக்கலாம். ஓகே, சி நோட்டும் இந்த டி நோட் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரே ஒரு பிளாக் நோட் இருக்கா. அப்படி ஒரே ஒரு பிளாக் நோட் இருக்குன்னா அந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிக்கும் இந்த டிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் டோன். ஏன்னா நடுவில் ஒரே ஒரு பிளாக் நோட். ஓகே, இப்போ அதே பாருங்க, இந்த இ நோட் எடுத்துக்கோங்க. ஓகே, இக்கு அடுத்து எஃப் இருக்கா. இ நோட்டு எஃப், அதுக்கு நடுவில் ஒரு பிளாக் நோட் இருக்கா. இந்த பிளாக் நோட் இருக்கு. அப்படி இல்லைன்னா அதோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் சரி. அவ்வளோ சிம்பிளாக என்னன்னா இப்போ இந்த எஃப் எடுத்துக்கோங்க. எஃப் இந்த ஜியோ, இது என்னது? டோன். ஏன்னா நடுவில் ஒரு பிளாக் நோட் இருக்கா, இங்கே ஒரு பிளாக் நோட். அப்போ இது என்னது?